உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 15 ஆகஸ்ட் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய தசமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்கு. நம் பாரத நாடு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 77th இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வாழ்க்கையை நாம் வாழ எண்ணற்ற தலைவர்கள் தன்னலமின்றி உயிரையும் கொடுத்துருக்காங்க. பணத்தை கொடுக்கறதெல்லாம் விட்டுடுங்க. பல தலைவர்கள் தன் குடும்பத்தை இழந்து இன்னுயிர் இருந்த அனைத்து மாவீரர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பணமாக்கி இன்னைக்கு எபிசோடுக்குள்ள நம்ம போகலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் அனுகூலமான நாளாக வருகிறது. நல்ல எண்ணங்களை மட்டும் நீங்க இன்னைக்கு நினைச்சீங்கன்னா போதும். அந்த எண்ணங்கள் மூலியமாக நல்ல செயல்கள், அதை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதை நினைத்து நாம் இருக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம் என்பது சான்றோர் வாக்கு. அந்த அளவிலே மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று இன்று காத்திருக்கின்றது. ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகவும் அருமையான நாள். எஸ்பெஷலி திருமணம் சார்ந்த ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் அன்பையும் காதலையும் பாசத்தையும் பெறக்கூடிய யோகம் பெறக்கூடிய நாள். இன்று மட்டும் நீங்க கொஞ்சம் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது பாராட்டு மழை பொழியக்கூடிய நாள். 8 திக்குகளிலிருந்தும் பாராட்டு. அப்படி என்ன சார் நம்ம செஞ்சோம் அப்படின்னு கேட்கும்போது, எப்பயோ நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியம், அதனால் பயன்பெற்ற ஒரு நபரோ குடும்பமோ இன்றைக்கு உங்களுக்கு வாழ்த்து மடலை தெரிவிப்பார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு பாசிட்டிவ் வைபை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க. அந்த பாசிட்டிவ் வைப்னால பலன் பெற்றவர்கள் உங்களுக்கு அவருடைய பெருமையும் பாராட்டியும் சொல்ல போகிறாங்க. இதன் மூலியமாக மனசில் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியும் வரத்தான் போகுது. கடகராசினியர்களுக்கு காலத்தில் அழியாத புகழ், அதை தரக்கூடிய நாள். ஏதோ ஒரு சிறப்பான விஷயம், அதாவது உங்களோட ஸ்கில், உங்களோட பொட்டென்ஷியல் மூலியமா, உங்களோட திறமை மூலியமா நீங்கள் இன்னைக்கு சாதிக்க போறீங்க. அப்படி சாதிக்கும் பொழுது இதுவரை வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்று சொல்வதைப் போல பொண்டாட்டி பாராட்டிய புருஷன் யாராவது இருக்காங்களா? அதாவது பொண்டாட்டி எந்த புருஷனையாவது வாய் விட்டு பாராட்டி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணலாம். அப்படி ஒரு பாராட்டு ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது என்றால் மிகையல்ல. சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் என்பது பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். எல்லா நாளும் சிங்கம் போய் கர்ஜிச்சு அதோட எனிமீஸை அட்டாக் பண்ணுறதில்லை. பொறுத்து நிதானமாக இருந்து மறைஞ்சு நெளிஞ்சு என்னைக்கு எப்போ அந்த ராஜ தந்திரம்னு சொல்லுவாங்க. அதனால தான் சிங்கம் காட்டுக்கு ராஜா. வெறும் கோபம் மட்டும் பட்டா எதையும் சாதிக்க முடியாது. கோபம், வேகம், விவேகம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் சேரும்போது தான் ராஜ பதவி என்பது கிடைக்கும். ராஜ பதவி என்பது கிடைக்க வேண்டும் என்றால் அத்துணை குணாதிசயங்களும் வேண்டும். அப்படிப்பட்ட உங்களுக்கு, ராஜாவாக பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறதுல பொறுமை மிக மிக அவசியம். அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் இன்றைய நாள் என்பது சிறப்பான நாளாக வருகிறது. உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு நற்செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமில்லாமல் மன ஆரோக்கியத்திலும் சிறந்த ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். மனமே ஒரு உற்சாகமாக இருக்கும், தெளிவாக செயல்படும். துலாம் ராசினியர்களுக்கு உறவினர்கள் மூலியமாக அனுகூலம் பெறக்கூடிய நாள். தூரத்து அதாவது ரிலேட்டிவ்ஸ்னு இருப்பாங்க. டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மூலியமா விட்டு போன உறவு மறுபடி ஒன்றாக சேர்ந்து அதன் மூலியமாக மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாள். அற்புதமான நினைவுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். இன்றைய நாள் ஞாபகம் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நாள். எல்லாரும் இந்த சுதந்திர நாளில் சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் மாட்டிக்க போறீங்க. காதலில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டு. ஒருதலை காதலாக இருக்கட்டும், இருதலை காதலாக இருக்கட்டும், பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் காதலிக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்று பெறக்கூடிய எல்லா விதமான அமைப்பும் இருக்கு.
ஆக காதலிக்கிறீங்கன்னு சொன்னா சொல்லிடுங்க. தனுசு ராசி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அசாத்திய திறமை இன்றைக்கு உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும். உங்களுக்கே கூட தெரியாது, நமக்கெல்லாம் இவ்வளோ திறமை இருக்கா, நம்மளால் இது முடியுமான்னு அப்படி நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாள். இன்று உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்பட போறீங்க. இன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வரும்பொழுது அனைத்து நன்மைகளும் உண்டாகும். அனைத்து மகர ராசினியர்களுக்கும் இன்றைய நாள் பணமழை பொழியக்கூடிய ஒரு நாள். பொருளாதார நிலையில் அனைத்து வழிகளிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாள். ஏழரை சனி விடுபடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம இந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்திற்கு உண்டான அனைத்து பாசிபிலிட்டி சிக்னல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். அனைத்து கும்பராசினியர்களுக்கும் தாமதம் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏழரை சனியின் காரணமாக இருப்பதனால் சற்று நிதானமாகவும் செயல்பட வேண்டும். ஓய்வு எடுக்க வேண்டிய நாள். இதுவும் கடந்து போகும் என்று நினைக்க வேண்டிய நாள். அனைத்து மீனராசினியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து சேரும். அது உங்களோட தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவி கணவன் கிட்டையும் அற்புதமாக அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இதெல்லாம் உற்றவே கூடாது, அப்பயே அனுபவிச்சிடணும். ஆக அனைத்து விஷயத்திலையும் பார்க்கும்போது வெற்றி உங்களுக்கு தான். இன்று 15 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.